ஃப்ரெண்ட்ஸ், இது யாருக்கு என்னன்னு தெரியும். இது விவசாயம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இது என்ன பாம்பு என்ன ஏதுன்னு தெரியும். கிட்டத்தட்ட இது சாகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இது உடம்புல ஃபுல்லாகவே எதுவுமே இல்லை பாருங்கள், ஸ்கின்னு எதுவுமே இல்லை, அழுகிற ஸ்டேஜ் போயிடுச்சு. பட் நம்ம ரீசெண்டாக கொல்லிக்கு வந்தனால நம்ம பார்த்தோம். நம்ம இவ்வளோ நாள் தண்ணிக்குள்ளே எப்படி தான் இருந்ததுன்னு தெரில. பாருங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு. நம்ம இதை விவசாயம் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த பாம்பு. ஆனால் சில பேர் இதை இந்த சதுரங்க வேட்டை மூவியில் வர மாதிரி இந்த பாம்பை வச்சு இது பண்ணுவாங்க. பாவம், இது வந்து விவசாயத்துக்கு ரொம்ப தேவையான பொருள் இது. அதனால் இதை என்ன பண்ண போகிறோம், காப்பாற்றி பாருங்கள். இது எத்தனை நாள் சாப்பிடாமல் இருக்குது என்னென்னு தெரியல. சுத்தமாக உடம்பு ஃபுல்லாகவே இது ஆகிடுச்சு. இது பாவம் ரொம்ப அன்கண்டிஷனில் போயிடுச்சு. இது பேர் வந்து மண்ணுள்ளி பாம்பு சொல்லுவோம், மணவள்ளி கட்டைன்னு சொல்லுவோம். 2 தலை இருக்கும். ஒரு தலை இங்கே இருக்கும், இன்னொரு தலை வால் பகுதியில் இருக்கும். அது இதோ பாருங்கள், அது ஒரு தலை. பாம்பு பார்த்திங்கன்னா இயற்கை உரம், இயற்கை வளத்தை காப்பாற்றுற பாம்பு சொல்லலாம். இதை அது கடிக்காது, எதுவும் பண்ணாது. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் பாம்புனாலுமே. அதனால் நான் குச்சி வச்சு பிடிச்சி இதை காப்பாற்ற போகிறேன், ரெஸ்கியூ பண்ணுறேன். அன்கண்டிஷனில் இருக்குது. வாங்க இதை காப்பாற்றி நம்ம மேலே எடுத்துன்னு விட்டுடலாம். மேலே எடுத்துன்னு விட்டு இது ஒரு நியூ லைஃப், நியூ ஜெர்னி. பாருங்கள் எத்தனை நாள் இருக்குதுன்னு தெரியல. பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேறு பார்க்குறப்ப. போ, ஆனால் பழிச்சு போ, இயற்கை உரத்தை உருவாக்கு. இப்படியே அதை விட்டு போயிட்டுனா காக்காலாம் தூக்கிட்டு போயிடும். இது ஏன்னா ரொம்ப அன்கண்டிஷனில் போகிறதுனால கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் இதை விடணும். இதை ஏன்னா பாம்பு நல்லா இருக்கும், ஆனால் பரவாயில்ல. இது சுத்தமாக பாம்பு இதுவாகிடுச்சு. இது சாகிற கண்டிஷன் இது. ஏன்னா இன்னும் ஒரு 2-3 நாள் விட்டு இருந்தால் போதும், பாம்பு செத்துட்டே கூட இருக்கும், சொல்ல முடியாது. இது ஒரு தலை. இதுதான் கண்ணு, வாய். இது பாருங்கள் எப்படி ஒரு பாம்போட வாய் எல்லாமே அப்படியே இருக்கும். உள்ளே போய்ட்டு சேஃபாக இருக்கும். இப்போ உள்ளே போய்டு, இங்கே இருக்காத, காக்கா வந்து தூக்கிட்டு போயிடும். உள்ளே போ, உள்ளே போய்டு. அவ்வளோதான் கைஸ், எல்லாம் உள்ளே போயிடுச்சு.